இந்த கொஸ்டினை பாருங்கள். பின்வருவற்றுள் எது சரக்கு சேவை வரியின் இயல்பு இல்லைன்னு கேட்டிருக்காங்க. நாட் எ ஃபியூச்சர் ஆஃப் ஜிஎஸ்டி அப்படின்னு கேட்டிருக்காங்களா? என்ன கேட்டினா, இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது, சரிதான். தெரியல, இது ஒரு முனை வரியாகும், கரெக்டு தான். அதுக்கடுத்து என்ன, உள்ளீடுகள் மீதான வரி இதில் வரி வரவு இதில் உள்ளது. உள்ளீடுகள் இதெல்லாம் சேர்க்குறாங்கன்னா வரியெல்லாம் அதில் வந்துடும், தெரியல, கடைசியாக அது சேர்ந்துடும். தயாரிப்பாளர் பொருள் மீது வரி கிடையாது, தெரியல. தயாரிப்பாளர் வாங்கும் மூலப்பொருள் மீது வரி கிடையாதுன்னு இருக்குல்ல, அந்த தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சில இந்த வந்து இயல்பு கிடையாது. இது நுகர்வு வரி. டேரெக்டாக 11th எக்கனாமிக் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி. பண்டங்கள் பணிகள் வரி என்பது நுகர்வோர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்படும் வரியாகும். விரிவான மறைமுக வரி. உற்பத்தி மீது நுகர்வு மீது விதிக்க இது முன்மொழியப்பட்டது. மத்திய அரசு மாநில அரசு விதிக்கும் அனைத்து மறைமுக வரிக்கும் மாற்றாக கொண்டு வரப்பட்டது. இது உற்பத்தி பண்டங்கள் மீது அடுக்கு பாதைகள் நீக்கும் இந்த வரி ஒரு முனை வரியாகும். இதுதான் கேட்டிருந்தேன். மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்பது பலமுனை வரியாகும்.